இப்போ பசங்க கிட்ட பேசுகிற விதம் ஃப்ரெண்ட்லியாக பேச வேண்டியது இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி அவனை படிக்க வச்சாலும் அவன் என்னதான் நமக்கு கோபம் வந்தாலும் கோவப்பட முடியாதவன். அதாவது திரும்பி போர்டில் எழுத முடியலம்மா. அவர்களுடைய பார்வைகள் அந்த மாதிரி இருக்குது. குழந்தைன்னு நினைக்கிறோம். அது ஏன்னா அவனே நான் சொல்ல முடியாது, அந்த சமுதாயம் அவனை மாற்றி விட்டது. அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், எவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசினாலும் ஒரு அளவுக்கு மீறி உள்ளே போக முடியல. பேரண்ட்ஸே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் குழந்தைகிட்ட எப்படி இருக்கீங்க. இன்னொன்று நான் சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது. அரசு பள்ளியில் இந்த ஒரு 3-4 வருஷத்தில் 3 வருஷம்தான், அதில் 2 வருஷத்தில் 3000த்துக்கு அதிகமான கருக்கலைப்புகள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நடந்திருக்கு. இதை நான் சொல்லிக்கிறதுல வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். பெண் குழந்தைகள் எந்த நிலைமைக்கு இருக்காங்கன்றது சொல்கிறேன். இது நடந்ததுன்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், அந்த குழந்தைங்களுக்கும் தெரியும். அப்போ இந்த சின்ன வயசில் அவங்க எதுக்கு தள்ளப்படுறாங்க? பெற்றோர்கள் யாரும் வீட்டில் இல்லை, குழந்தை ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வராமல் போகிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் இப்படி இருக்கும் போது வருங்காலம் எப்படி இருக்கும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியில் தொங்கிட்டு இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சோம் எத்தனை ஆசிரியர்கள் இது மாதிரி பேச முன் வராங்க? அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான்.